அதுக்காக 4 செகண்டுக்கு 4 ப்ரோ ரைடர்ஸ்க்காக இவங்க எவ்வளவு தூரம் டிராவல் பண்றாங்கன்னு பார்த்துலாமா? இந்த ஜேர்னியை பார்த்தீங்கன்னா தேனி கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அவங்க நம்மளோட மினிமம் டார்கெட் பார்த்தா 100 கிலோமீட்டர்ஸ் 24 ஹவர்ஸ் 100 கிலோமீட்டர்ஸ் கடந்தான்னு பார்க்க போறோம். இந்த ப்ரீ சீசன் எமோஷன் இருந்த செம்மையான பண்ற இடத்தை நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சைக்கிள் கொடுத்து ஹெல்ப் பண்ண அந்த 5 பேருக்கு முதல் நன்றி சொல்லிடலாமா? பாலசங்கர், அப்துல், ஓம், மஞ்சித் அண்ட் கிருஷ்ணகுமார் இந்த 5 பேருக்கு நாங்க மனசார நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா அவங்க சைக்கிள் கொடுக்கல அப்படின்னா இந்த எமோஷன் கலந்த ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. அது ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கிலோமீட்டர் கிராஸ் பண்ணான்னு கேட்டோன்னே ஓகே தியாகராஜன் எவ்வளவு தூரத்தை கிராஸ் பண்ணுவீங்க சைக்கிள்ல? 600 கிலோமீட்டர் ஓட்டலாம். 600 கிலோமீட்டர் ரோட் பண்ணீங்க. 600 கிலோமீட்டர் ஓட்டலாம். 600க்கு எத்தனை சைவர்? முதல்ல 6 கிலோமீட்டர் ஓட்டியான்னு பாப்போம்னா ஒரு 60 கிலோமீட்டர் பாப்போங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓட்டுவாங்க. போட்டு நடந்தது 55 நடந்தோம். ஸோ அதோட டபுள் மடங்கு நம்ம ஓட்ட ட்ரை பண்ணணும். கண்டிப்பா 100 கிலோமீட்டர் ஓட்ட ட்ரை பண்ணணும். ஆமா 100 கிலோமீட்டர் ஆச்சு ஓட்ட ட்ரை பண்ணணும். எவ்வளவு தூரம் ஓட்ட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓட்டுறோம். காலை 10:30 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கலாம். வாங்க வாங்க. ஆமா 100 கிலோமீட்டர் கழிச்சு சந்திப்போம். நம்ம ஓட்டுற வேகத்தை பார்த்தா 100 கிலோமீட்டருக்கு மேல போயிருவோம் போலயே. ஓகே, இப்போ நம்ம தேனி கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து பார்த்தா குன்னூர் வைகை ஆர்ட்ட வந்துட்டோங்க. ஆமாங்க இந்த வைகை ஆத்தை இப்ப கிராஸ் பண்ண போறோம். ஆமா, செம்ம விசுவலா இருக்கு. நீங்க பார்த்து ரசிங்க. அப்படி ரசிச்சுட்டு போய் நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சலாம்னா வாங்க வாங்க. நாங்க ரசிக்கிறதுக்காக நிப்பாட்டி வந்தோம். வேற லெவல். தேனி காத்தோட நம்ம சைக்கிள் பயணத்தை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கோம். ஆமா அழகான இயற்கையை ரசிச்சுட்டே போயிட்டு இருக்கோம். ஆமா, செம்மையா இருக்குங்க. உண்மையிலேயே இயற்கை போறது வேற லெவல் இருக்குண்ணா. ஐயோ சோ சேடுங்க. ஆக்சுவலா தியாக பார்த்தா அவ்வளவு பெரிய ரோட்டை விட்டு வயக்காட்டுக்குள்ள ஓட்டிட்டு இருக்காருங்க. இல்ல ஆக்சுவலா அந்த சைக்கிள் ஹேண்ட் பார் கொஞ்சம் லூஸா இருக்கு. அப்படியா? லைட்டா திரும்ப ரொம்ப திரும்ப. ஐயோ எவ்வளவு பெரிய உள்ளத்துல வந்துட்டேடா தியாக. நாங்களும் சும்மா எப்பயும் போல கத்திரியா போல. நானும் அப்படிதான் நினைச்சேன்டா. எப்பயும் போல தான் கத்திரியா. இந்த மாதிரி தான் கத்திரியா நினைச்சா உள்ள விழுந்துட்டு இருக்காங்க ப்ரோ. ஐயோ ஒண்ணுமே பண்ணல. நீங்க எல்லாம் ஸ்பீடா ஓட்டுறீங்களா? எந்திரிச்சு ரெண்டு ஓட்டுறேன். அப்படி சொல்லி ஏதாச்சும் நீ பண்ணிருப்ப. எந்திரிச்சு ரெண்டா ஹேண்ட் பாடி பிடிச்ச அதுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆமா பிரேக் பிடிச்சேன். அதனாலதான் இதுக்குள்ள டக்குனு தவ வேண்டியதானே. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சரி பண்ண கொடுத்த சைக்கிள் வந்து வந்துட்டு இருக்காது. தியாக விழுந்த சைக்கிள் வந்துட்டு இருக்கு. திருப்பி இருந்துச்சா? ஆக்சுவலா நாங்க ஒருத்தர் சரி பண்ண கொடுத்தோம். அந்த சைக்கிள் கடைக்காரருக்கு சரி பண்ண தெரியல போல. ஆமா ப்ரோ ஹேண்ட் பார் திருப்பி இதுதான் முன்னாடி பின்னாடி மாறி இருந்திருக்கு. ஆத்தாடி நல்ல வேலை கடவுள் உயிரோட மதிப்பு 80 ரூபாய் ஆக்கிட்டாரு அவரு. ஓகே தியாக வண்டியை சரி பண்ணதுக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் ஜெர்னி ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்டிங்லாம் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஜாலியா ஓட்டணும். இப்ப லைட்டா இழப்பாங்க ஆரம்பிக்குதுண்ணா. லைட்டா இல்ல ப்ரோ பயங்கரமா இழப்பாங்க ப்ரோ. செம்ம இழப்பாங்க.